எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட எபிசோட் 10 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்த்தலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லேப்ல அடித்தடியில ஆயிட்ட பிறகு ஷின்னுக்கோ வேற எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதால இருந்து சாக்கமோட்டோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா எல்லாரையும் வந்துட்டு பாத் ஹவுஸ்க்கு கூட்டின்னு போறாரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஷின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்கா, என்னோட பவர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு டயர்டா இருப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணு இன்னைக்கு ஒரு நாள். ஷின்னு வந்துட்டு இது வரைக்கும் பாத் ஹவுஸ்க்கு போனதே இல்லை. அதால இருந்து இவ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். ஃப்ரண்ட் டெஸ்க்ல அதாவது ரிசப்ஷனிஸ்டா வந்துட்டு யுட்டாரோன்னு ஒரு பையன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இங்க வேலை பார்க்கறதுக்கு பிடிக்காது. ஆனா இந்த பாத் ஹவுஸ் வந்துட்டு அவனோட அப்பா அம்மாக்கு தான் சொந்தம். இவங்க வந்துட்டு டவுலோ டிக்கெட் வந்துட்டு கேட்டுன்னு உள்ள போறாங்க. யுட்டாரோ வந்துட்டு சாக்கமோட்டோவை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஷின்னு வந்துட்டு பேசுறது கேட்டு அப்புறமா தான் தெரியுது சாக்கமோட்டோ தான் வந்துட்டு அந்த லெஜெண்டரி ஹிட்மேன்னு. யுட்டாரோ கூட பாத்தீங்கன்னா ஹிட்மேன் வேலை தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தானா. ஆனா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவனை பாத் ஹவுஸ்ல வேலை பண்ணோன்னு வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாக்கமோட்டோக்கெல்லாம் கம்பேர் பண்ணா அவன் வந்துட்டு ஒரு புழு பூச்சிக்கு சம கூட இல்ல. ஆனா அவன் வந்துட்டு சாக்கமோட்டோவை யாருன்னா கொலை பண்ண 1 பில்லியன் என்ன வந்துட்டு பரிசா கெட்கிறது கேள்விப்பட்டிருப்பால. அதால இருந்து சாக்கமோட்டோவை கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்றான். அந்த காசு கெச்சோன்னே வந்துட்டு பணக்கார ஆயிட்டு இந்த மாதிரி வேலைலாம் வந்துட்டு போயின்னுக்கிறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். சாக்கமோட்டோவோ ஷின் வந்துட்டு டவல்லாம் சுத்தின்னு தலைக்கெல்லாம் வந்துட்டு ஷாம்பு போட்டுட்டு ஜெட் பாத் டப்க்கு வந்துட்டு போயிட்டு உட்காடுறாங்க. ஷின் வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, வாட்டர் ஸ்பீட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு. யுட்டாரோ வந்துட்டு ஒரு சான்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கா சாக்கமோட்டோவை போட்டு தள்ளறதுக்கு. யுட்டாரோ என்ன பண்றானா, அந்த பாத் ஹவுஸ் முழுக்க வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுலயே வந்துட்டு ட்ராப் செட் பண்றா சாக்கமோட்டோக்கு. ஷின் என்ன பண்றானா, அங்க இருக்கிற ஒரு பட்டனை வந்துட்டு அமுத்துறா, வாட்டர் ஸ்பீட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும்னு. அதே டைம் வந்துட்டு யுட்டாரோ அவனோட ரிமோட் கண்ட்ரோல்ல ஒரு பட்டன் பிரஸ் பண்ணும்போது அந்த பாத் டப்லயே வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஷின்னு பறந்து போயிட்டு அந்த சைட்ல உளுறா. ஏன்னா வாட்டர் பிரஷர் வந்துட்டு அவ்வளவு அதிகமா இருக்கு. ஆனா யுட்டாரோ வந்துட்டு பாத்துட்டே இருக்கா. சாக்கமோட்டோ இங்க அங்க கூட அசிக்கல, அவரோட பாத் டப்லயே தான் இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்பீடை வந்துட்டு அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பியும் ரெண்டு பேரும் வந்துட்டு சானாக்கு போறாங்க. அங்க கூட சாக்கமோட்டோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் சூடு அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு. ஷின் என்ன பண்றானா, சார்கோல் மேல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்த பாக்குறா. அப்பதான் வந்துட்டு வேக்காடு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்னு. யுட்டாரோ வந்துட்டு அதே சமயம் அந்த ரூமோட டெம்பரேச்சரை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணி விடுறா. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றானா, அந்த ரூம் முழுக்க வந்துட்டு தீ பத்திட்டு எரியற மாதிரி பண்ணிட்டான். ஆனா இதெல்லாம் வந்துட்டு சாக்கமோட்டோவை எஃபெக்டே பண்ணுறதுல எப்படி ஒரு ஆளுக்கு இவ்வளவு திக் ஸ்கின்னா இருக்கும்னு யுட்டாரோ நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஷின் வந்துட்டு இந்த சைட்ல நினைச்சிட்டு இருக்கா, நான் ஏன் இங்க வந்தேன்னு. இந்த மாதிரி ஒரு ஹிட்மேன் ட்ரைனிங் வந்துட்டு வாழ்க்கையில யாரும் வந்துட்டு எனக்கு கொடுத்ததுல. சாக்கமோட்டோ வந்துட்டு ஷின்ன தூக்கிட்டு போறாரு வெளியே ஒரு சில்லுன்னு பாத் எடுக்கிறதுக்கு. அங்க கூட பாத்தீங்கன்னா யுட்டாரோ என்னவோ ரிமோட் கண்ட்ரோல் வச்சுன்னு அந்த தண்ணிய ஐஸா மாத்திடுறா. திருப்பியும் சாக்கமோட்டோக்கு இதுல ஒண்ணுமே ஆகுறது இல்ல. ஷின்னு தான் வந்துட்டு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். யுட்டாரோ என்னென்னமோ பண்ணட்டும், ஆனா சாக்கமோட்டோக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்ல. எல்லாத்தையும் வந்துட்டு இவரு ஆக்சுவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சுன்னு வெளியே வரும்போது ஷின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கான். யுட்டாரோக்கு இப்ப புரியுது சாக்கமோட்டோவை ஏன் லெஜெண்டரி அசாசின்னு கூப்பிடுறாங்கன்னு. யாராலையோ அவரை வந்துட்டு தோக்கடிக்க முடியாது. சாக்கமோட்டோ வந்துட்டு லூக் கூட பிங் பாங் ஆடிட்டு இருக்காரு. இந்த சைட்ல யுட்டாரோ பாத்தீங்கன்னா அவனோட அம்மா அப்பா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த பாத் ஹவுஸ் பிசினஸ் வந்துட்டு நத்தின் போனோம்னு சொல்லிட்டு. ஆனா யுட்டாரோக்கு வந்துட்டு ஹிட்மேன் ஆகுறது தான் ஆசை. ஆனா அவரோட அப்பா வந்துட்டு என்ன சொல்லிருப்பாருன்னா, நீ வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்துட்டு நீ விட்டுரு. அப்பதான் யுட்டாரோவை வந்துட்டு 2 பையனுங்க வந்து கலாய்க்கிறாங்க. என்னப்பா ரொம்ப பணக்காரலாம் ஆவரன்னு வந்துட்டு சொல்லிட்டு போனேன், இவ்வளவு தானா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு யுட்டாரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா அவங்க 2 பேரும் வந்துட்டு யுட்டாரோவை போட்டு அடிக்கிறாங்க. அந்த பாத் ஹவுஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. ஆனா யுட்டாரோ வந்துட்டு எதுவுமே பண்றதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன் இருக்கா. சாக்கமோட்டோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டு அங்க இருக்கிற 2 ரவுடி பசங்களை ஒருத்தர் வந்துட்டு அடிக்கிறாரு பிங் பாங் பால் வச்சுன்னு. அதுலயே வந்துட்டு அந்த பையன் பறந்துன்னு போறான். இந்த செகண்ட் ஆள் வந்துட்டு யுட்டாரோ தான் இது பண்ணான்னு சொல்லிட்டு தாக்க வரும்போது சாக்கமோட்டோ என்ன பண்றாருன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்துட்டு தூக்கி போடுறாரு. அது வந்துட்டு அவனை அடிச்சுட்டு அவனும் கீழே விழுந்துறான். யுட்டாரோக்கு வந்துட்டு ஷாக், எப்படி சாக்கமோட்டோ நம்மள வந்துட்டு சேவ் பண்ணாருன்னு. இவ்வளவு நேரமா நம்ம அவரை தான் வந்துட்டு கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு சாக்கமோட்டோக்கோ தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் கேட்டு பிறகு கூட சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, இந்த பாத் ஹவுஸ் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு, சூப்பரான எக்ஸ்ப்ளோசிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் எங்களால முடிஞ்சிச்சுன்னா திருப்பியும் வந்துட்டு நாங்க இங்க வரோம்னு சொல்லிட்டு சாக்கமோட்டோவும் அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு இங்க இருந்து போறாங்க. அப்பதான் வந்துட்டு யுட்டாரோக்கு புரியுது வாழ்க்கையிலேயே முதல் தடவை வந்துட்டு யாரோ இவனை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்கன்னு. இதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகறான். இந்த சந்தோஷத்துல அவனோட அப்பா கிட்ட கூட பேசுறான், நான் வந்துட்டு இந்த பாத் ஹவுஸ் பிசினஸ் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஹிட்மேன் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் வந்துட்டு என்னோட பேஷன் இல்ல. அடுத்த நாள் வந்துட்டு ஷின்னுக்கு இன்னும் உடம்புலாம் வந்துட்டு வலிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க வந்துட்டு சைனால இருந்து ஜப்பானுக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லூ வந்துட்டு கூட்டிட்டு போறதுக்கு தான். லூ ஷின் சாக்கமோட்டோ வந்துட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லூ வந்துட்டு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன்னா எப்பவுமே வந்துட்டு என்னோட ஃபேமிலி செஃப் வந்துட்டு பண்ணி தருவாங்க. ஷின்னு வந்துட்டு யோசிக்கிறா, அப்பப்போ நான் வந்துட்டு லூ ஒரு பிக் மாஃபியா ஃபேமிலில இருந்து வந்திருக்கான்னு வந்துடுறேன். அவன் கேட்கறான், நீ சைனால இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன்னு. அதுக்கு லூ என்ன சொல்றானா, இங்க இருக்கிற அமைதியான வாழ்க்கை வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அவன் வந்துட்டு திருப்பியும் சைனாக்கு போயிட்டு அந்த மாஃபியா வேர்ல்ட்ல வாழறதுக்கு ஆசை இல்லையாமா. சடனா இங்க வந்துட்டு நிறைய சைனீஸ் ரவுடி பசங்க வந்துட்டு சாக்கமோட்டோவை ஷூட் பண்றாங்க. ஆனா அவர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சனே அந்த புல்லட்டை நிறுத்திட்டு அந்த பையனை வந்துட்டு டேபிள் மேல போடுறாரு. அந்த பையனை பார்த்த உடனே வந்துட்டு லூ புரிஞ்சுக்கிறான், அவன் வந்துட்டு வூட்டாங்னு. இந்த பையன் வூட்டாங் இருக்கால, இவன் வந்துட்டு லூவோட ஃபேமிலி கேங்கோட மெம்பராமா. அவன் வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பா இவன் செத்துக்கிறா ஆல்ரெடின்னு. வூட்டாங் வந்துட்டு லூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். லூவோட அப்பா வந்துட்டு செத்துட்டு போயிருக்கு. அவங்களோட கேங்குக்கு ஒரு புது லீடர் வந்துட்டு தேவையாயிடுச்சு. லூ வந்துட்டு இங்க டைம் வேஸ்ட் பண்ணதோட சைனாக்கு வந்துட்டு அவங்களோட கேங்கோட லீடர் ஆயிட்டு அங்க இருக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டோம், இங்க வந்துட்டு இந்த மாதிரி லூஸ் பசங்க கூட சேர்ந்துன்னு வேலை பண்றதுக்கு பதிலா லூ என்ன சொல்றானா, அவளுக்கு வந்துட்டு இஷ்டம் இல்லையாமா அங்க வர்றதுக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே வந்துட்டு கேங் லீடரா பண்ணின்னு நீங்க வந்துட்டு வாழ்ந்துக்கோங்க, என்னெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வூட்டாங் இருக்கால, அவனுக்கு வந்துட்டு லூ மேல பெரிய கிரஷ் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து. இது வந்துட்டு லூக்கு பிடிக்கல. சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த வூட்டாங் லூ எங்க போனாலும் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணின்னு ஸ்டாக் பண்ணின்னு அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இதால இருந்தே லூக் வந்துட்டு அவனை பார்த்தாலே பிடிக்காது. வூட்டாங் வந்துட்டு லூ இன்னும் அவனை வந்துட்டு மறுக்கலன்னு சொல்லிட்டே வந்துட்டு இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். வூட்டாங் வந்துட்டு இவங்க 3 பேரையோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறா. நீங்க போட்டுக்கிற துணிமணி எல்லாம் வந்துட்டு கைட்டி வச்சுட்டு வேற துணி போட்டுனுவாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு சேஞ்சிங் ரூம்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு சூட் போட்டுன்னு வராங்க. பாத்தீங்கன்னா வூட்டாங் வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் கசினோக்கு தான் கூட்டின்னு போறா. இங்க வந்துட்டு அண்டர் வேர்ல்ட் டான்ஸ் எல்லாம் வந்துட்டு வருவாங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இங்க யூஸ்லெஸ் ஆமா. வூட்டாங் வந்துட்டு சொல்றா, நம்ம வந்துட்டு ஒரு கேம் வச்சுக்கலாம், இதுல வந்துட்டு நான் வின் பண்ணிட்டேன்னா லூவை வந்துட்டு நான் கூட்டின்னு போயிடுவேன். 2 பேரும் வந்துட்டு எவ்வளவு பெட் கட்டுறாங்க சொல்லுங்க, 30 மில்லியன் yen. யார் வந்துட்டு 2 ஹவர்ல ஜாஸ்தி காசு வந்துட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர் ஆவான். வூட்டாங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றா கேம்பிளிங் கேம். ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு, ஷின்னு வந்துட்டு நம்ம கொடுக்குறா அவனோட மைண்ட் ரீடிங் பவர்ஸை வச்சுன்னு நம்மள கண்டிப்பா வின் பண்ண வைக்குவான். லூக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம வந்துட்டு வின் பண்ணிடுவோன்னு. ஆனா பாத்தீங்கன்னா ஷின்னுக்கு வந்துட்டு கசினோ கேம் எப்படி ஆடுறதுன்னே வந்துட்டு தெரியாதாமா. கசினோ கேமோட ரூல்ஸ் கூட என்னன்னு தெரியாதாமா. சாக்கமோட்டோ கூட வந்துட்டு இந்த கேம் பத்தி ஒண்ணுமே தெரியல. லூ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, வூட்டாங் இருக்கால அவன் வந்துட்டு ஒரு நல்ல ஃபைட்டர் இல்லைனாலும் அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட், அவன் தலை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவான். லூ ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஃபைட்டர் ஜனங்க இருக்காங்களே அவங்கள தான் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனா வூட்டாங் வந்துட்டு அவனோட மூளையை வச்சுனே வந்துட்டு எங்க ஃபேமிலிக்குள்ள வந்தா. அவங்க நோட்டீஸ் பண்றாங்க வூட்டாங் வந்துட்டு ஆல்ரெடி 3 மடங்கு காசு வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டா. இப்போ கேள்வி என்னன்னா, சாக்கமோட்டோ வந்துட்டு இவனை எப்படி தோக்கடிப்பான். இந்த எபிசோடோட கடைசியில நம்ம வந்துட்டு பார்க்கலாம், செபாவோ டனாக்காவோ வேலை இல்லாத சுத்திட்டு இருக்காங்க. செபா வந்துட்டு என்ன சொல்றான்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட் கார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமே. இதால இருந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு ஸ்வீட் கிரெப்ஸ் ஒரு மாதிரி தோசை டைப் இருக்கோ அதான் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு சாக்கமோட்டோ ஃபேமிலி இந்த கார்ட்டுக்கு வருது. அவரை பார்த்தோன்னே செபாக்கோ டனாக்காக்கோ ரொம்ப பயம் ஆயிடுது. ஒளிஞ்சுக்க பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு கிரெப்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வந்துட்டு நிறைய பேருக்கு புடிச்சு போகுது. இந்த கார்ட் கூட வைரல் ஆகுது. இவங்க வந்துட்டு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு கடைசி எபிசோட் 11ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.